அண்மை செய்தி சென்னை விமான நிலைய ஓடுபாதையை கடும் பனிமூட்டம் சூழ்ந்திருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், சென்னை விமான நிலையத்தை சுற்றி பனிமூட்டமாக காணப்படுகிறது. இதனால் விமானங்கள் புறப்படுவதில் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் விஜயலட்சுமி. சென்னை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை 6:30 மணியில் இருந்து கடுமையான பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை விமான நிலைய ஓடுபாதை பகுதியிலும் கடுமையான பனிமூட்டமானது சூழ்ந்துள்ளதால் சென்னையில் தரையிறங்க வந்த விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்து விட்டு பெங்களூரு திருப்பி அனுப்பப்பட்டது. அதேபோல் காலை 6:35 மணிக்கு மும்பையில் இருந்து 157 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் காலை 7 மணிக்கு மும்பையில் இருந்து 149 பயணிகளுடன் சென்னை வந்து ஆகாஷ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் காலை 7 மணிக்கு கோலாலம்பூரில் இருந்து 180 பயணிகளுடன் சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் காலை 7:15 மணிக்கு பெங்களூரில் இருந்து 164 பயணிகளுடன் சென்னை வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் ஆகிய 4 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டமடித்துக் கொண்டே இருந்தது. அதன் பின்பு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அதிகாரிகள் அந்த விமானங்களை பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடுகளை செய்தனர். அதன்படி அந்த 4 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றனாக பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. பனிமூட்டம் மேலும் அதிகரித்ததால் இன்னும் பல விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்கும் திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் இதனால் தாமதமாகி உள்ளது. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்தில் மூடுபடி காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். விஜயலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபாலன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.